தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிக அளவில் இருந்து வருகிறது. இதன் காரணமாக பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் தொண்டு அமைப்புகள் கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் ஆங்காங்கே நீர்மூர் பந்தல் அமைத்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட வாவிப்பாளையம் பகுதியில் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த திருநங்கைகள் சார்பில் இன்று நீர்மூர் பந்தல் அமைக்கப்பட்டது. இதனை திருப்பூர் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாநகராட்சி மேயர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு திறந்து வைத்தனர். கோடை வெயிலின் தாக்கம் அதிக அளவில் இருப்பதன் காரணமாக பொதுமக்களின் தாகத்தை தீர்க்கும் வகையில் தங்களால் இயன்ற அளவில் நீர்மூர் பந்தல் அமைத்து உதவி வருவதாக திருநங்கைகள் தெரிவித்தனர். தமிழ்நாட்டில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரிக்க தொடங்கியதை அடுத்து தமிழ்நாடு முழுவதும் தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் மாப்பிள்ளையூரணி ஊராட்சிக்குட்பட்ட ஜோதிபாசு நகர், சமிர்தியாஸ் நகர் ஆகிய பகுதிகளில் தூத்துக்குடி கிழக்கு ஒன்றிய திமுக செயலாளரும் ஊராட்சி மன்ற தலைவருமான சரவணகுமார் தண்ணீர் பந்தலனை திறந்து வைத்தார். பின்னர் பொதுமக்களுக்கு தர்பூசணி, இளநீர், ரோஸ் மில்க், நீர்மோர் உள்ளிட்ட குளிர்பானங்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான நிர்வாகிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டில் உள்ள அரசு சீர்திருத்த பள்ளியில் மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவருக்கொருவர் கல் மற்றும் பீர் பாட்டில்களால் மாறி மாறி தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கல்பட்டு அரசு கூர்நோக்கு இல்லத்தில் குற்ற செயல்களில் ஈடுபட்ட 25 நபர்கள் ஒரு அறையிலும், கொலை உள்ளிட்ட குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்ட மாணவர்கள் 12 பேர் வேறு ஒரு அறையிலும் உள்ளனர். இந்த இரு குழுக்களுக்கும் அடிக்கடி மோதல் ஏற்பட்டு வந்த நிலையில் இன்று சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் மாதாந்திர மருத்துவ பரிசோதனைக்காக அழைத்து வந்தபோது இரு குழுக்களுக்குள்ளும் மோதல் ஏற்பட்டுள்ளது. இதில் கற்கள், பாட்டில்கள், ஜன்னல் கம்பிகள் என கைகளில் கிடைத்த பொருட்களை கொண்டு தாக்கிக் கொண்டதில் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் 1 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்துள்ளது. மேலும் மின்சாரம் கொண்டு கொலை தாக்குதல் நடத்த மாணவர்கள் திட்டமிட்ட நிலையில் அங்கு காவல்துறையினர் ஏராளமானோர் குவிக்கப்பட்டுள்ளனர். இதனால் அங்கு ஏராளமான போலீசாரும் மருத்துவர்களும் மற்றும் அவசர ஊர்திகளும் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளன. இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவுகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு